டைவர்ஸ் கேன்சல். திருவோட மனைவியா இனிமே வாழ்க்கை முழுக்க நான் இங்க தான் இருக்க போறேன். இனிமே என்னை யாரும் திருவோட லைஃப்ல இருந்து வெளியில அனுப்பவே முடியாது. கோகிலாக்கா, மகா திருவோட சேர்ந்து போயிருக்கான்னு சொன்னீங்கல்ல, அவ சேர்ந்து வேணும்னா போயிருக்கலாம். ஆனா திரு கூட ஒன்னா சேர்ந்து ஒரு நாளும் தங்க முடியாது. அப்படி அவர் கூட ஒருத்தி தங்கணும்னா அது அவரோட மனைவி இந்த சந்தியா மட்டும்தான் சேர்ந்து தங்க முடியும். அவளுக்கு மட்டும்தான் அந்த உரிமை இருக்கு. அதை யாரும் அவ்வளோ சீக்கிரம் எடுத்துக்க முடியாது. புரிஞ்சுதா? நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது சந்தியா தானா? நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சு. நீங்க கிளம்பலாம். இவ திருவ விட்டு பிரிஞ்சு போக காரணம் தேடி வந்திருக்கா. நாம ஒரு சரியான காரணத்தை கண்டுபிடிச்சு சொல்லி இவளை வீட்டை விட்டு அனுப்பலான்னு பார்த்தா இப்படி தலைகீழா மாறிட்டாளே. ஹலோ கோகிலாக்கா, இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்க, என்னென்ன பண்ணீங்கன்னு எனக்கு எந்த கவலையும் இல்ல. ஆனா இனிமே என்ன திரு கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு நீங்க எந்த பிளானும் பண்ண கூடாது. இப்போ நான் திருவோட மனைவியா இந்த வீட்டோட மருமகளா வாழணும்னு முழு மனசோட முடிவு எடுத்திருக்கேன். இனிமே ஏதாவது என் வாழ்க்கையில புகுந்து பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சீங்க, நீங்களா இருந்தாலும் சரி இல்ல அந்த மகாவா இருந்தாலும் சரி, வேற யாரா இருந்தாலும் சரி, நான் சும்மா விட மாட்டேன். ஜாக்கிரதை. போங்க. கெட் அவுட். மகா பிளான் பண்ணிதான் திரு கூட போயிருக்காளா? அவ திரு கூட போறதுக்கு அவங்க வீட்ல எப்படி அனுமதிச்சாங்க?